ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இயேசு எதற்காக வந்தார் இந்த பூமியிலே? இயேசு எதற்காக இந்த பூமியில அவர் அனுப்பப்பட்டார்? காரணம், பாவிகளை ரட்சிப்பதற்கு. பாவிகளை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஒருவேளை அவன் குற்றம் செய்திருக்கிறான் என்பதை நிரூபிக்கப்பட்டால் சட்டம் என்ன செய்யும்? காப்பாற்றுமா? இல்லை, தண்டனை தான் பெற்றுக் கொடுக்கும். ஆனால் இயேசுவான் ஒரு பூமிக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் செய்து குற்றவாளியாய் மாறியிருக்கிறவர்களை கூட மீட்டெடுத்து மீண்டுமாய் குற்றமற்றவர்களை வாழ வைப்பார். அதாவது பெரிய பாக்கியம். பவுல் அதுதான் சொல்லுகிறார். வாலிபனாக இருக்கும் பொழுது சவுல் என்கிற பெயர் அவருக்கு. தான் செய்கிறது தான் சரி என்று சொல்லி கொலை செய்கிறது, இயேசு குறித்து பிரசங்கிக்கிறவர்களை, திருச்சபையை துன்பப்படுத்தி எல்லா பக்கங்களிலும் நெருக்கங்களை கொடுத்து எவ்வளவோ இயேசுவே சொல்லுகிறான், நீ என்னை துன்பப்படுத்துகிறான் சொல்லுகிற அளவுக்கு செயல்பட்ட ஒரு வாலிபன். அவரை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பார்த்தாலே பயப்படுவார்கள். ஆனால் அந்த சவுலை இயேசு சந்திக்கிறார். ஏன்? தனக்கு விரோதமாகத்தான் செயல்படுகிறான் என்று சொல்லி அழித்து விடலாமே? இல்லை, அந்த வாலிபன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவனை சந்திக்கிறார். தன் வாழ்க்கை அந்த சவுல் என்கிற வாலிபன் ஒப்புக் கொடுக்கிறான். பெரிய மாற்றம். வேதத்திலே எத்தனை நிருபங்கள் பவுல் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றிவிட்டார். ஒரு முறை ஒரு பெரிய மைதானத்திலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது. திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. பாடல் ஆரம்பித்து ஆராதனை, அடுத்து கர்த்தருடைய வார்த்தை போய்க் கொண்டிருக்கும். அந்த ஊழியர் வைராக்கியமாய் வல்லமையாய் நல்ல சுரத்த சத்தத்தோடு இயேசு ஏன் பிறந்தார், பிறப்பை குறித்து சொல்லுகிறார். எதற்காக பிறந்தார் என்பதை விவரிக்கிறார். எதற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை விவரிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பகுதியில ஒரு மனிதன் போகிறான். அவன் இந்த கூட்டத்தை பார்த்து பிரமித்து நிற்கிறான். அப்பொழுது அந்த வார்த்தை, பேசுகிற வார்த்தை ஒன்று காதுகளில் விழுகிறது. எப்படிப்பட்ட முரட்டாட்டமுள்ள மனிதனாக இருந்தாலும் இயேசு அவனை மாற்றுவார். அதற்காக தான் அந்த பூமியிலே பிறந்தார். அதற்காக தான் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். பாவங்களை மன்னிக்க வல்லவர் அவர்தான், பாவிகளை ரட்சிக்கிறவர், காப்பாற்று. அந்த காரியங்கள் அவனுக்குள்ள ஒரு சிந்தனை கொண்டு வந்துச்சு. நம்மளை பாக்குறவங்களாம், நம்மளை குறிச்சு பேசுறவங்களாம், இவனுக்கு வர தண்டனை பெருசா இருக்கும், இவன் உட்பட்டுட மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுக்கி வைத்தாங்க. இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நின்று விட்டான். அப்படி தொடர்ந்து செய்தியை கேட்கிறான். கூட்டம் முடிந்தவன் அந்த ஊழியரிடம் போகிறான். மற்றவர்களாம் தடை பண்றாங்க. ஊழியர்காட்ட சொல்றாங்க, இவன் முரட்டாட்டம் உள்ளவன், அநேக கொலைகளை செய்திருக்கிறான், கொள்ளையடிக்கிறவன், இவனை நாங்கள் சேர்க்க மாட்டோம், இவனை ஒதுக்கி வைத்திருக்கிறோம், இவனை பார்த்தாலே எல்லோருக்குமே பயம், இவன் வந்தால் உங்களை ஏதாவது செய்து விட போகிறான். அந்த ஊழியர் சொன்னாரா, நீங்கள் எல்லாம் போங்க, நான் பார்த்துக்கொள்ளேன்னு சொல்லி அருகில் வந்தவனை தோல் மேல் கைவிட்டு, என்னப்பா சொல்லுனாரா, நீங்க பேசுகிற வார்த்தையை கேட்டேன், இந்த ஜனங்கள்லாம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இப்ப கூட உங்களோடு பேசுவதற்கு தடை பண்றதை நீங்க பாக்குறீங்க. நீங்க பேசின அந்த இயேசு என்ன மாற்றுவாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் என்னென்ன காரியங்கள்லாம் செய்து எல்லாருக்குமே கஷ்டத்தை வேதனை தான் கொடுக்கிறேன். அவர் சொன்னாரா, உன்னை ஏற்றுக்கொள்வார். உன்னை போல நபர்களை மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த பூமியில் வந்திருக்கிறார் என்று சொல்லும் போது அர்ப்பணிக்கிறான். அங்கே தன்னுடைய வாழ்க்கை இயேசுவை கொடுக்கிறான், மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறான். நடந்தது என்ன? அன்றோடு அவனுடைய சுபாவம் மாறிச்சுது, அவனுடைய பார்வை மாறிச்சுது, சிந்தை மாறிச்சுது, செயல்களும் மாறிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதோடு மட்டுமல்ல, அநேகரை ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிற ஊழியக்காரனாய் மாறிவிட்டானா. யோசித்து பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பவுல் அதான் சொல்ல, என்னை மாற்றினார், உங்களை மாற்றுவார். அதுதான் உண்மை. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தின் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. துரோகம் செய்தவர்கள் கூட நோக்கி பார்க்கும் பொழுது நீ ரட்சித்திருக்கிறீர், இறங்கி இருக்கிறீர். மறுதளித்தவர்களை மறுபடியும் அழைத்து மகிமையான ஊழியத்தை கொடுத்து நீ பயன்படுத்தி இருக்கிறேன். பின்வாங்கி போனவரை தேடி போய் கூட்டி சேர்த்து வல்லமை கொடுத்து உலகமெங்கும் அனுப்பி அசைத்திருக்கிறேன். இந்த நாட்கள் உம்மண்டை திரும்புகிற நாட்களாய், கிட்டி சேர்கிற நாட்களாய், மறுபடியும் உமக்காய் எழுந்து காரியங்களை செய்கிற நாட்களாய் ஒவ்வொருவருக்கும் மாற்றுவீராக. சோர்ந்து போய், பின்வாங்கி போய், உடைந்து போய், இனி அவ்வளவுதான் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை இந்த நினைவு கூர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, நாமத்தை உயர்த்துங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். யாரை நீர் புறம்பை தள்ளுவதில்லை.
அதற்காக நன்றி. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன்னு சொன்ன இயேசு நமக்காகவே வந்திருக்கிறார், நமக்காகவே தன்னை தந்திருக்கிறார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.